பிஎஸ்எஸ்எம் மற்றும் பிஎம்சி தமிழுடன் இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வசந்தி குமரனின் அன்பான வணக்கங்கள். நமது குருவாகிய பிரம்மரிஷி பிதாமா பத்ரிஜி அவர்களுக்கும் நன்றி மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சோ அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் சீதா இவ்வளவு ஒரு அற்புதமான கதை இல்லையா? ராமாயணம் நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்டு பழகிருக்கோம். இருந்தாலும் அதே கதையை சீதையோட கண்ணோட்டத்துல, சீதையோட வளர்ப்புல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது சீதா மாதா ஒரு என்ன மாதிரியான அவங்களுடைய வளர்ப்புல இருந்து எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில நேத்து சீதா மாதா அவங்களுக்கு கிடைச்ச அவங்க அம்மா ஒரு சிறப்பு பரிசா அவங்களுக்கு திருமணத்தின் போது கொடுத்த ஒரு சில்வர் செயின் அப்புறம் பெண்டன்ட் அத ஒரு அவங்களுடைய அயோத்தியில வசிக்கிற ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறாங்க. அப்போ அவங்களுடைய பனி பெண் ஆகிய சோமா கேக்குறாங்க, எதுக்காக அவங்களுக்கு கொடுத்தீங்க, என்ன ஒரு விசேஷம் இதுல? அவங்க உங்களுக்கு பிரார்த்தனைகள் பண்ணிட்டே இருந்தாங்களே நீங்க இலங்கையில இருக்கும் பொழுது, அதுக்காகவா இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்கும் பொழுது, அது என்ன காரணம் அப்படின்றத என்ன சொல்றாங்க சீதா மாதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செஷன்ல நம்ம அதை பார்க்க போறோம் விரிவா. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. சோ சீதாம்மா அந்த பணிப்பெண் அவங்களுடைய பணிப்பெண் சோமா இத கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சீதா மாதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இந்த ஜென்மத்துடைய கதை மட்டும் கிடையாது. இதுக்காக மட்டுமே நான் அவங்களுக்கு அந்த டாலர் கொடுக்கல, அந்த பெண்டன்ட் கொடுக்கல. இது பின்னாடி வேற கதையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா, போன ஜென்மத்துல, பூர்வ ஜென்மத்துல இந்த ஒரு பெண்மணி இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவும் பக்தியோட இந்த மிதிலையில ஒரு குடும்பத்துல பிறந்து ரொம்ப பக்திவானா இருந்த அந்த குடும்பத்துக்கு நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காங்க. மிதிலையில இருந்த ஒரு ஃபேமிலில இருந்திருக்காங்க அந்த பெண்மணி. இப்போ நம்ம அந்த நதிக்கரையில சீதா மாதாக்காக தினம்தோறும் அவங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அவங்களுடைய கணவர் முற்பிறவிகள், முற்ஜென்மங்கள்ல, இப்போ இந்த ஜென்மம் இல்லாம அதுக்கு முந்தைய ஜென்மத்துல பாத்தீங்கன்னா அப்போது கணவரா இருந்தவர் அவர் ஏதோ தவறா நடந்துக்கிறார், மத்த பெண்ணிடம் தவறா நடந்ததுனால அவருக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிஷி, ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ரிஷி கிட்ட இருந்து ஒரு சாபம் கிடைக்குது. அதனால அவருடைய அவர் மொத்தத்தையும், அவர் வச்சிருந்த மொத்த ஒரு சொத்துக்களையும் இழந்து ரொம்ப சஃபரிங்க்கு ஆளாகிறார், அதாவது துன்பங்களுக்கு ஆளாகிறார். அதுக்கப்புறம் ஒரு வழியா அவங்க கணவர் இறந்துட்டாரு. இந்த பெண்மணி தனியாவே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தா, அந்த மகனை நல்லபடியா வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல மத்த எல்லாரும் இருந்தவங்களோ தெரிஞ்சவங்களோ எல்லாம் இறந்துட்டு இவங்க ஒரு ஆதரவற்ற நிலையில இருக்கும் பொழுது இந்த ஜனக மகாராஜாவோட குடும்பம் இவங்களை தத்தெடுத்து இவங்களையும் இவங்க பையனையும் ஒரு வேலைக்காரர்களா அந்த அரண்மனையில சேர்த்துக்கிறாங்க. சோ இந்த கதை கேட்கும் பொழுது இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆமா, கண்டிப்பா. இது என்னன்னா, மீனாட்சி கிட்ட சீதா மாதா சொன்ன அதே ஒரு சம்பவம் தான். சோ இது என்னன்னா, மீனாட்சியோட பரம்பரையில வந்த பெண்மணி தான் இவங்க. மீனாட்சிக்கு அவங்க பரம்பரையில அவங்க தாத்தாக்கு தாத்தா இருந்தாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இருந்தாங்க இல்லையா, அப்ப அந்த ஒரு தலைமுறையில இருந்து முன்னாடி தலைமுறையில அவங்க தாத்தா தான், மீனாட்சியோட தாத்தா பாட்டி தான் இந்த பெண்மணி முற்பிறவில இருந்திருக்காங்க. சோ அதனால அந்த தலைமுறையா மீனாட்சியோட தலைமுறை இவங்களுடைய ஜனக பாபாவுடைய ஃபேமிலியில பணியாளர்களா இருந்து வந்துட்டு இருந்தாங்க. அது நம்மளுக்கு தெரியும். சோ அதனாலதான் அந்த பெண்மணி அவ்வளவு ஒரு நன்றியுடையவரா இருந்து தன்னுடைய வாழ்க்கைய அந்த ஒரு குடும்பத்துக்காகவே பணி செய்யறதுக்காக அர்ப்பணிச்சது மட்டும் இல்லாம, இனி வரும் ஜென்மங்கள்ல கூட நான் இந்த ஒரு குடும்பத்துக்கு நான் விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிறவிகளை அதே மாதிரி இருந்துட்டே வருது. ஒரு பிறவில யங்கா கூட, ஒரு அறியாத ஒரு பெண்ணா கூட இருந்துட்டுறாங்க. சோ அடுத்தடுத்து அதே மாதிரி வந்துட்டே இருக்காங்க. அதனால இப்போ பல பிறவிகள் அவங்க மிதிலையில எடுத்து அந்த குடும்பத்துக்கு நன்றியா இருந்தாலும், இந்த பிறவி அவங்க அயோத்தியால எடுத்திருக்காங்க. அதுதான் அவங்க அந்த குடும்பத்துக்கு இருந்த அந்த ஒரு நன்றியோட இருந்த அந்த ஒரு விஷயம் தான் இப்ப அவங்க சீதா மாதாக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய உள்ளுணர்வுல அது பதிவா இருக்குது. அவங்களுக்கு இப்ப தெரியாது, அந்த ஞாபகங்கள் இல்ல. போன ஜென்மத்துல நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதோ, இல்ல நமக்கு இந்த நம்ம குடும்பமே சபிக்கப்பட்டது கணவரால, கணவரோட
தவறான ஒரு செயல் அல்ல அப்படின்றதுலாம் அவங்களுக்கு நினைவில இல்ல. ஆனாலும் அவங்க எடுத்த அந்த சபதம் வந்து அடுத்தடுத்த ஜென்மங்கள் வந்து அவங்க இந்த ஒரு குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தை குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வந்து அவங்க நன்றியுடன் இருக்காங்க. அந்த மனசுல வந்து அந்த ஒரு அ அன்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ அதனாலதான் அந்த தலைமுறையில, அந்த ஒரு குடும்பத்துல, அந்த பரம்பரையில வந்த சீதா மாதாக்கு அவங்க வந்து அவ்ளோ ஒரு அன்பு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ இது வந்து ஒவ்வொரு பிறவியிலயும் வந்துட்டு இருக்குது. ஒரே பிறவியோட நிக்காம அடுத்தடுத்த பிறவியில வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்பொழுது, சோமாவே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஓ! அப்ப இவங்க வந்து மீனாட்சியோட பாட்டியா இருந்தவங்களா அப்படின்னு சொன்னோனே, ஆமான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கிரேட் கிராண்ட் மதர், கிரேட் கிரேட் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இந்த பெண்மணியோட தவறு எதுவுமே கிடையாது இல்லையா? அவங்க கணவர் வந்து தப்பா நடந்துக்கிட்டதால, இவங்களும் வந்து அதாவது அவங்க தலைமுறை மொத்தமே அந்த சபிக்கப்பட்டது. அதனால இவங்களும் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்க வந்து எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க. அந்த வசதி வாய்ப்புகளா இருக்கட்டும், மானம் அந்த மரியாதைகளா இருக்கட்டும் எல்லாமே. அப்போ அதனாலதான் சீதா மாதா என்ன பண்றாங்க அப்படின்னா, எத்தனையோ ஜென்மங்களா இவங்க வந்து நமக்கு உதவியா இருந்திருக்காங்க அப்படின்றதுக்காக, இவ்ளோ அன்பா இருந்திருக்காங்க அப்படின்றதுக்காக தான் அவங்களுடைய வேல்யூபிளான ரொம்ப ப்ரீஷியஸான விலை வாய்ந்த அந்த ஒரு பெண்டன்ட்ட வந்து இந்த இந்த பெண்மணிக்கு குடுத்திருக்காங்க. சீதா மாதா இன்னொரு அருமையான வார்த்தை சொல்றாங்க. அது என்னன்னா, இப்ப வந்து லவ் அப்படின்றது, அன்பு அப்படின்றது ஒரு எனர்ஜி, ஒரு ஆற்றல் இல்லையா? பணம் எப்படி ஒரு ஆற்றல் அப்படின்னு சொல்றோமோ, அது வந்து என்னன்னா, ஒருத்தரே தக்க வச்சுக்க கூடாது. ஒரு முகமா மட்டும் வெளிப்படக்கூடாது. 2 பக்கத்துல இருந்தும் அது வந்து அ வெளிப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அன்புன்றது ஒரு நதி போல இருக்கு. ஆனாலும் அந்த நதி வந்து இப்ப நதி அப்படின்னா என்னன்னா, ஒரே பக்கமா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும் இல்லையா? போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி இல்லாம இந்த அன்பு அப்படின்ற நதி வந்து 2 பக்கமும் பாய வேண்டிய ஒரு நதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2 பக்கமும் இருக்கணும் அப்படின்னு. அதனால தான் வந்து அவங்க என்னவோ அந்த பெண்மணி என்னவோ அவங்களுடைய அன்ப வந்து அந்த அன்ப, அர்ப்பணிப்ப வந்து குடுத்துட்டே இருந்தாலும், பதிலுக்கும் நான் குடுக்க வேண்டிய நேரமும் இருக்கு. நானும் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. 2 பக்கத்துல இருந்தும் இது வந்து இருக்கணும். காண்பிக்கப்படணும், செலுத்தப்படணும் அன்பு அப்படின்றத சொல்றாங்க. அதனால தான் வந்து அ அவங்க அந்த காட்டுன அந்த அன்புக்கு மா மாற்றாக அதுக்கு ஒரு ரிட்டர்னாக நான் வந்து அத அக்னாலெட்ஜ் பண்ணணும். அத தெரிவிக்கணும் அப்படின்ற விதத்துல தான் நான் அந்த பெண்ண போய் தேடி அவங்களுக்கு வந்து அந்த வைத்தியத்த குடுத்தேன். அந்த மாரி சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இது மாதிரி ஒரு சைக்கிள் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அன்பு அதோடைய சுழற்சி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா, விலங்குகளுக்கா இருக்கட்டும், மனிதர்களுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே நம்ம காட்டுற அன்பு அப்படின்றது ஒரு சைக்கிள் மாதிரி, ஒரு சுழற்சி மாதிரி. சோ அந்த அன்பு அப்படின்றது ஒரு சக்கரம் மாதிரி, ஒரு சுழற்சி மாரி. அதுல வந்து தான் இந்த யூனிவர்ஸே அதாவது இந்த பிரபஞ்சமே இது மாதிரி தான் இயங்குது அப்படின்னு சொல்றாங்க. அன்பின் அடிப்படையில தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது. இது ஒரு சுழற்சி. நம்ம வந்து அன்புன்றது அடுத்தவங்களுக்கு குடுத்துட்டே இருக்கணும். நம்ம பெறுவது மட்டும் இல்லாம குடுக்கவும் செய்யணும் அப்படின்றத சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சோமா வந்து இவ்ளோ விஷயங்கள கேட்டுட்டு அப்படியே மெய் மறந்துட்டே கேட்டுட்டே இருக்கும்பொழுது, அப்போ வந்து ஸ்ரீராமர் வராரு. ஸ்ரீராமர் வந்து சீதா மாதாவ வந்து ஒரு சபைக்கு கூட்டிட்டு போறதுக்காக வராரு. இது வந்து ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ். நம்ம நேத்தே பார்த்திருந்தோம் இல்லையா? சோ மக்களின் சபை இது. அங்க வந்து மக்கள் நேரடியா வந்து இவங்க கிட்ட தன்னுடைய குறைகள சொல்றதுக்காகவும், தன்னுடைய ஒப்பீனியன்ஸ் சொல்றதுக்காகவும், அவங்க வந்து இந்த இந்த கூட்டத்துல கலந்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்றாங்க, ஒரு நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாட்டுல வந்து ஒரு புரளி கிளம்பிட்டு இருக்கு. ஒரு ரூமர் அப்படின்னு சொல்றோம்ல. புரளி இருக்குது. என்னன்னா, மகாராணி வந்து தெரு வீதிகள்ல வந்து ஒரு பணிப்பெண் போல ஒரு ஆடைகள் அணிந்து அவங்க காணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ அந்த மாரி புரளியா இருக்குது மகாராஜா. இது மாரி நடந்துட்டு இருக்கு. அதனால நீங்க தான் ஒரு சரியா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப மகாராஜா வந்து அதாவது ஸ்ரீராமர் வந்து, "ஆ என்னது மகாராணி பணிப்பெண் மாதிரி ஆடை அணிந்திருந்தாங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அது எப்படி நடக்க முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, அந்த நபர் சொல்றாரு, "தெரியல. அது ஒரு புரளி மாதிரி தான் இருக்கு மகாராஜா. ஆனா வந்து இது நீங்க சொன்னா தான் இதுக்கு விளக்கம் சொன்னா தான் எல்லாருக்கும் அது சரியா அடங்கும்ன்றதுக்காக நாங்க சொல்றோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது, ஆ இப்போ ஸ்ரீராமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, முதல்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெண் யாரா இருந்தாலும், பணிப்பெண்ணா இருந்தாலும், யாரா இருந்தாலும் அவங்கள பத்தி வந்து இந்த மாதிரி அவதூறுகள் பேசுறது வந்து தப்பான ஒரு விஷயம். நான் இன்னொன்னு என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, அதாவது ஸ்ரீராமர் சொல்றாரு. நான் என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இந்த அரண்மனைய சார்ந்த ஒரு ஒரு பணிப்பெண், இங்க வேலை செய்ற ஒரு பெண் வந்து, ஒரு மர்ச்சன்ட் அதாவது ஒரு வியாபாரியால வந்து மோதப்பட்டு அவங்க கீழ விழுந்துட்டாங்க. அப்போ வந்து அத பார்த்துட்டு இருந்த எத்தனையோ பேர் இருந்தாங்க இல்லையா? பொதுமக்கள் இருந்தாங்க. யாருமே அவங்களோட உதவிக்கு வரல. எத்தனையோ பேரு சும்மா அப்படியே தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர உதவிக்கு வரல. இது போல தான் நடந்துக்கிறதா?
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பெண்ண இது போல ஒரு முறையில தான் நடந்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். அதே போல மகாராணியோட செயல்கள வந்து கொஸ்டின் பண்றதுக்கு, அத பத்தி வந்து ஒரு விமர்சனம் பண்றதுக்கு, அத பத்தி பரிசீலனை பண்றதுக்கு வந்து யார் ஒருத்தருக்கும் வந்து அந்த அது சரியானது கிடையாது அப்படின்றதையும் வந்து சொல்றாரு அவர். அதுக்கப்புறமா வந்து இதுக்கு வந்து மகாராணி எந்த விளக்கமும் சொல்றா. சீதா மாதா வந்து எந்த விளக்கமும் சொல்லல. ஏன்னா அதுக்கு அவசியமும் ஏற்படல. இதுக்கு பதிலா வந்து மகாராஜாவே சொல்லிட்டாரு. சோ இத நீங்க அனாவசியமான விஷயங்கள் நீங்க சொல்றது அப்படின்றதும், அ ஒரு பெண் வந்து மதிக்கப்படணும் அப்படின்ற விஷயத்த வந்து அங்க வலியுறுத்தனால, சீதா மாதா வந்து எதுவுமே சொல்லாம ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அமைதியா இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பல மாதங்கள் கடந்தும் சீதா மாதா வந்து வெளிய எங்கேயுமே போகல. எதுக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஒரு நிலைமை இருக்கு இல்லையா அயோத்தியால. சோ பெண்கள் வந்து வெளிய நடமாடுறதா இருக்கட்டும், ஒரு சுதந்திரமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்றாங்களே தவிர, அத பத்தி எதுவுமே யார்கிட்டயுமே பேசல. அ தன்னுடைய முழுக்க முழுக்க நெறைய நேரத்த வந்து ஸ்ரீராமர் கூட வந்து செலவு பண்றாங்க. அவருக்கு வந்து ஆலோசனைகள் சொல்றது, அவர் செய்யற பணிகள்ல வந்து உதவியா இருக்கிறது, அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப வந்து ஆனாலும் இவங்களுக்குள்ள வந்து மறுபடியும் அந்த அன்பு அப்படின்றது வந்து எப்போதும் போல நல்லா அந்த அன்பு வந்து அன்போட மலர்ச்சி எல்லாராலையும் பார்க்க முடியுது. அந்த அரண்மனையில இருக்கிறவங்க மொத்த பேரும். இப்ப ஏன்னா இவங்க திருமணமான புதுசுல கூட பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து அந்த பரவிட்டு இருக்கிற அந்த அன்பு, அந்த காதல் வந்து அந்த அரண்மனை முழுக்க இருக்கிறவங்க கிட்டயும் வந்து அது அது பிரதிபலிக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் வந்து அவங்க தனியா இருந்தாலும் சரி, குடும்பத்தோட இருந்தாலும் ஐ மீன் எல்லாரோட சேர்த்து இருந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்திக்கிறதும், பாராட்டிக்கிறதும், இது வந்து நடந்துட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் வந்து எல்லாரும் கவனிக்கும் விதமா நடந்துட்டே இருக்கு. சோ அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்ப தொற்று மாதிரி. அப்போ வந்து அத பாக்க பாக்க எல்லார் மனதிலயும் அந்த மாதிரி ஒரு அன்பு, ஒரு புரிதல், ஒரு பாராட்டு இது மாரி அந்த ஹோல் பேலஸே அந்த ஒரு அரண்மனை முழுக்க வந்து அவ்ளோ ஒரு மகிழ்ச்சியோட நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். சோ எப்படி இந்த வசந்த காலம் வந்தா அந்த தோட்டம் முழுக்க ஒரு பூக்கள் வந்து பூத்து குலுங்கி அங்க ஃபுல்லா எல்லா அந்த செடி கொடிகளா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும், மனிதர்களுக்கா இருக்கட்டும், எப்படி அந்த அந்த மகிழ்ச்சி வந்து ஒரு இன்ஃபெக்ஷியஸா, கன்டேஜியஸா இருக்குதோ, அதே போல தான் இங்கேயும் நடக்குது அப்படின்ற மாரி இருக்குது. சோ அதுக்கப்புறம் வந்து சீதா மாதா வந்து இப்போ கன்சீவா இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஒரு குழந்தைய வந்து அவங்க பிரெக்னன்ட்டா இருக்காங்க. குழந்தைய ஈன்ற போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு தகவலும் பரவுது. இந்த ராஜ்யம் முழுக்க. அதுவும் வந்து இன்னும் அந்த சந்தோஷத்த வந்து இரட்டிப்பா ஆக்கிடுது. பன்மடங்கா ஆக்கிடுது அப்படின்னு சொல்லணும். சோ அந்த அரண்மனை மட்டும் இல்லாம, அந்த சிட்டி முழுக்க, அயோத்தியா முழுக்க வந்து எல்லாருக்கும் வந்து மகிழ்ச்சி. நம்ப ராஜாக்கு வந்து வாரிசு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து 14 வருஷங்கள் இவங்களுடைய பிரிவு. இவங்க வந்து வனவாசத்துல இருந்தாங்க. இப்போ வந்து எல்லாரும் அத மறந்துட்டு, இனி வரும் காலத்த இப்ப வந்து நல்ல நமக்கு ஒரு அடுத்த ஒரு தலைமுறை ரெடி ஆயிருச்சு. நம்மளுக்கு வந்து ராஜாக்கு வாரிசு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நல்லா எல்லாருக்கும் வந்து ரொம்ப அந்த சந்தோஷம், அந்த எனர்ஜி வந்து எல்லா இடத்துலயும் பார்க்க முடிஞ்சது. இத விட என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது, ஒரு நாள் வந்து சீதா மாதாக்கு வந்து ஒரு கனவு வருது. அது என்ன கனவு அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோமா வந்து எல்லா கதையும் இந்த கதையெல்லாம் வந்து சோமா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அனுசுயா மற்றும் அவங்க அம்மாக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சோமா வந்து இத சொல்லிட்டே இருந்தாங்க. இவ்ளோ நேரம் கண்கள மூடி, இப்ப வந்து கண்ண தொறந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப இவங்கள சுத்தி இன்னும் கொஞ்சம் பேர் கூட கேதர் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க சீதா மாதாவோட கதைய வந்து ஏன்னா இவங்க அதிகமா பேசவே மாட்டாங்க சோம்பான்றவங்க. மௌனத்துல தான் அதிக நேரம் இருப்பாங்க. இப்ப இவங்க கதை சொல்ல ஆரம்பிச்சது தகவல் தெரிஞ்ச உடனே எல்லாரும் வந்து அங்க இருக்கிற ரிஷிகள், அங்க இருக்க துறவிகள் எல்லாம் வந்து இங்க சேர்ந்துருவாங்க. சோ இப்ப வந்து சோமா வந்து கண்கள தொறந்து இப்ப அனுசுயா கிட்ட கேக்குறாங்க. என்ன உன்னுடைய கண்ல வந்து ஏதோ ஒரு ஒரு உன்னோட முகத்துல இருக்க எக்ஸ்பிரஷன் வேற மாதிரியா இருக்கு. என்ன ஏதா சொல்ல விரும்புறியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, அனுசுயா கேட்கறாங்க. அதாவது நீங்க சொன்னீங்க அபிதான்றவங்க வந்து மீனாட்சியோட பூர்வீகத்துல, அதாவது அவங்க பாட்டி அப்ப இருந்திருக்காங்க. சோ அந்த பாட்டியா இருந்திருக்காங்க. அப்ப வந்து அத சொல்லிட்டீங்க. அபிதான்றவங்க யாரு அப்படின்னு. ஆனா மீனாட்சி இதுல எங்க இருக்காங்க? இப்ப வந்திருக்காங்களா? இப்ப எங்க இருக்காங்க மீனாட்சி? ஆக்சுவலா நம்மளுக்கு தெரியும் இந்த கதை வந்து என்னன்னா, மீனாட்சியோட மறுபிறவி தான் வந்து இப்போ அனுசூயாவா இருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஆனா அது தெரியாது இல்லையா அந்த விஷயம். சோமாக்கு தெரியும் அந்த விஷயம். இருந்தாலும் வந்து சோமா வந்து அத வெளிய சொல்ல மாட்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அது இப்ப முக்கியம் இல்ல மகளே" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, அ அந்த அந்த விஷயத்த விட அதிகமான இவங்களுக்கு வந்து ஒரு விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இது ஒரு டைவர்ட் பண்ற விதமா இருக்கும் இவங்கள பத்தி உண்மைகள சொல்றது. அவங்களா எப்ப உணர்றாங்களோ உணர்ந்துட்டு போட்டும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க அது அது முக்கியம் இல்ல. இது வந்து
அவங்க வந்து அடுத்த பிறவியில கூட மாதாவ வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு பெண்ணா தான் பிறந்திருப்பாங்க. ஒரு பெண்ணாவோ, ஆணாவோ பிறந்திருந்தா, அதே பக்தியோட தான் பிறந்திருப்பாங்க மீனாட்சி அப்படின்றவங்க. அதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. இப்ப என்ன இந்த கதையில சொல்லப்படுதோ அத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்குறாங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து கிளம்பிடுறாங்க. ஏன்னா மழை வர மாதிரி இருக்கு அப்படின்றது கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த அனுசூயாக்கு வந்து திரும்பி போறதுல அவ்வளோ இஷ்டம் இல்ல. இங்கேயே தங்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்து வந்து மறுபடியும் அந்த அந்த குடிலுக்கு வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ரொம்ப மழையா தான் இருக்குது. இவங்க வரும்பொழுது அ ரொம்ப வெளிய சில்லுன்னு தான் இருக்குது. அந்த ஒரு கிளைமேட் வந்து இவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கூட கிரியேட் பண்ணுது. இப்ப வந்து சோமா அவங்களே சொல்றாங்க. அந்த என்னன்னா, அந்த கதையில என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சீதா மாதாக்கு வந்த ஒரு கனவு, அது வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அடுத்து வந்து ஒரு திருப்பம் இருக்கு இந்த கதையில அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத இவங்க வந்து கேட்க வரும்பொழுது, இவங்களுக்கு வந்து இவங்களுக்குள்ள வந்து ஒரு விதமான அந்த அந்த ஹட் ஃபுல்லாவே அந்த குடில் முழுக்க இந்த சோமா இருக்கிற அந்த குடில் முழுக்க ஒரு விதமான ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது. அந்த சீசன் இருக்கிறது அந்த சுத்தி இருக்கிற அந்த அட்மாஸ்பியர்லயும் அந்த மாரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கும் அந்த மாரி தோணுது. இப்ப வந்து இந்த குடில்ல வந்து இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. மழை வந்ததுனால எல்லாரும் மோஸ்ட்லி கலந்து போயிட்டாங்க. ரொம்ப வந்து கூல்டாவும் இல்ல. அ அந்த தட்பவெப்பம் வந்து ரொம்ப கோல்டானதாக இல்லனாலும், இவங்களுக்கு ஒரு மாதிரி இந்த சோமாக்கு வந்து ஐ மீன் அந்த அனுசூயாக்கு வந்து கொஞ்சம் குளிர்ற மாதிரி தான் தோணுது. அதுக்கப்புறம் வந்து அந்த இடி மின்னலா இருக்குது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சோமா வந்து மறுபடியும் வந்து கதைய ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ சீதா மாதா வந்து ஆக்சுவலா கன்சீவா இருக்காங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியுது சீதா மாதாக்கு வந்து என்னன்னா, 2 மகன்கள் அவங்களுடைய கர்ப்பத்துல இருக்காங்க அப்படின்றத வந்து அவங்க உணர்றாங்க. சோ அந்த 2 ஹார்ட் பீட்ஸ் அவங்களால உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் தான் படுறாங்க. ஏன்னா ஒரு குழந்தை ஈன்று எடுக்கிறதே வந்து தாய்மை அப்படின்றது வந்து மகிழ்ச்சியான விஷயம்னாலும், அதுல கொஞ்சம் ரிஸ்க்கும் இருக்குது. அது 2 குழந்தைகள் அப்படின்னும்போது, அவங்களுக்கு கொஞ்சம் அது ரிஸ்கியான இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியோட தான் இருக்காங்க. அம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ரீராமர் எப்படி அவருடைய தம்பிகளோட சேர்த்து இருப்பாரோ, இப்படி மகிழ்ச்சியோட இருப்பாரோ, அதுபோல 2 மகன்கள் பிறக்க போறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. 2 அண்ணன் தம்பிகள் தான் பிறக்க போறாங்க. மகன்கள் தான் பிறக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அ ஒரு ராத்திரியில வந்து இவங்களுக்கு அந்த கனவு அப்படின்றது வருது. அவங்க படுத்துட்டு இருக்கும்பொழுது, அவங்களுக்கு அந்த கனவுல விஷன்ல என்ன வருதுன்னா, அதிகாலை நேரத்துல வந்து ரிஷி பிரிஹு அப்படின்றவர் வந்து அவரு வந்து இவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். இப்ப நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்லயே நம்ம பார்த்திருக்கோம். என்னன்னா, அ சீதா மாதா வந்து பார்கவியா பூமியில பிறந்திருந்தாங்க. அப்போ வந்து பார்கவியா இருந்தபோது, அவங்களுடைய அப்பா வந்து பிரிகு அப்படின்ற ரிஷியா இருந்தாரு. அவங்களுடைய அம்மா வந்து கியாதி அப்படின்றவங்களா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சித்தியும் இருந்தாங்க. அவங்க தான் வந்து உசானா அப்படின்றவரு. அதாவது அவங்க அப்பாக்கு 2 மனைவிகள். ஒண்ணு வந்து கியாதி, அ பார்கவியோட அம்மா. அதாவது சீதா மாதா அந்த பிறவில பார்கவியா பிறந்திருக்கும்போது அவங்களுடைய அம்மா. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய 2வது மனைவி வந்து உசானான்றது எங்களோட சித்தியா இருந்தாங்க அப்படின்றது தெரிஞ்சது. சோ அதனால வந்து அவரு அப்ப குடுத்தாரு இல்லையா? சாபம் குடுத்தாரு. எதுக்கு குடுத்தாரு அப்படின்னா, உசானா வந்து அ இந்த அசுரர்களுடைய குருவாகிய குரு அ சுக்கிராச்சாரியார் இருந்தார் இல்லையா? அவங்களுடைய அம்மாவா இருந்தாங்க. அப்போ அவங்க அந்த அசுரர்கள் வந்து அவங்க கிட்ட அடைக்கலம் கேட்கும்பொழுது, அவங்க வந்து அடைக்கலம் குடுத்ததுனால, அ தேவர்கள் வந்து நீங்க எங்களுக்கு வழி விடுங்கன்னு சொல்லும்போது, அவங்க மறுத்ததுனால நாராயணரே வந்து நீங்க வழி விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அ இத மறுத்ததுனால, இவங்க அந்த நாராயணர் வந்து அவங்க உயிர எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அது வந்து உசானா அவங்களோட சம்மதத்தின் பேர்ல தான் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஸோ அதனால வந்து அப்போ வந்து அவரு வந்து இந்த ரிஷி பிரிகு வந்து இந்த சாபத்த அளிக்கிறாரு. யார் இதுக்கெல்லாம் காரணமோ, அவங்களும் வந்து இந்த விரக்தியில அதாவது தன் மனைவிய இழந்த அந்த ஒரு சோகம் என்னவோ, அத வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற மாரி அவரு சாபன குடுத்து, அந்த முழுக்க அந்த ஃபுல் எபிசோட் வந்து அந்த ஃபுல் காட்சி வந்து சீதா மாதாக்கு வந்து கனவுல வருது. அந்த யாருக்கு சாபம் குடுக்கப்படுறது அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது. அதாவது ஸ்ரீராமர் வந்து அது வெளிய வராரு. அவர் வந்து அந்த சாபத்த ஏத்துக்கிறாரு அப்படின்றதையும், இவங்களும் வந்து அதுக்கு வந்து அதாவது நாராயணர் வந்து இவங்களையும் பார்க்குறாரு. பார்கவி இருக்கும்பொழுது, அவங்களையும் பார்த்தம்போது, அவங்களும் சரி நானும் ஏத்துக்கிறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து இப்ப அந்த காட்சிகள் எல்லாமே இவங்களுக்கு வந்திருக்குது. ஸோ முற்பிறவிகள்ல நடந்த விஷயங்கள். இப்ப வந்து இவங்க என்னன்னா, எதுவுமே செய்யாம உசானா அவங்களுடைய அதாவது இவங்க சித்தி உசானாவுடைய
இறப்புக்கு வந்து அப்படியே ஒரு ஒரு இன்னோசென்ட்டான ஒரு விட்னஸா மட்டும் இருக்காங்க. அத தடுத்து நிறுத்தல, இல்ல எதுவுமே பண்ணல. ஆக்சுவலா பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. "நீங்க இந்த மாரி செய்யக்கூடாது சித்தி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களே தவிர, அவங்க இறப்புக்கு இவங்க வந்து ஜஸ்ட் விட்னஸா இருந்து பார்த்துருக்காங்க அப்படின்றதையும் அவங்க வந்து பார்த்தாங்க. இப்போ அ இவங்களும் நாராயணரும் வந்து சீதா மாதாவும் அதாவது நாராயணரா இப்ப இருக்கிற ஸ்ரீராமரா இருக்கட்டும், அந்த பிறவில நாராயணர் மற்றும் பார்கவியா இருந்தாங்க இல்லையா? சோ அந்த டைம்ல வந்து அ ஏத்துக்கிறாங்க அந்த அந்த ஒரு அ சாபத்த அப்படின்றது இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் கிரியேட் ஆகுது. இவங்களுக்கு அந்த அந்த கனவு பார்த்த உடனே தன்னுடைய முற்பிறவிய வந்து கனவு வடிவில பார்த்த உடனே இவங்களுக்கு விழிப்பு வந்தது. அந்த நினைவு வந்து இவங்களுக்கு வந்துருது. ஆமா இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ இது இவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும்பொழுதே, இந்த அவங்களுடைய பணிப்பெண் சோமா இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து வேற ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்காங்கல்ல. பணியாளர்கள் தூங்குற அந்த குவார்டர்ஸ் மாரி இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு. அந்த அறையில அவங்க தூங்கிட்டு இருக்கும்பொழுது, அவங்களுக்கும் வந்து அந்த மாரி ஒரு ஃபீல் வருது. என்னன்னா, சீதா மாதாக்கு ஏதோ உதவி தேவைப்படுது. அவங்கள நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள அந்த உணர்வு ஏற்பட்டு அவங்க வந்து இவங்கள பார்க்கறதுக்கு வராங்க. அப்ப பார்க்கும்பொழுது சீதா மாதா வந்து விழிச்சுட்டு, வெளிய அந்த அரண்மனையிலேயே வந்து போர்டிகோ இருக்கு இல்லையா? அந்த போர்டிகோல நின்னுட்டு, வெளிய வானத்த வந்து அந்த டார்க் ஸ்கைய வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து கூட வந்து அந்த சோமா வந்துட்டு, "என்னம்மா என்ன ஆச்சு ராணிம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, சீதாம்மா கிட்ட சீதாம்மா சொல்றாங்க, "நீ வந்து உடனடியா போயிட்டு ஒரு சேரியட் அரேஞ்ச் பண்ணு. அதாவது ரதத்த வந்து ஏற்பாடு பண்ணு. இப்பவே கிளம்பணும்." அப்படின்னு சொல்லும்பொழுது, சோமாக்கு வந்து அந்த சோமாக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "என்னடா இதுன்னு?" சொல்லிட்டு, எதுக்குன்னு கேட்டாலும் வந்து, எதுக்கு மாத்தா?" அப்படின்னு கேட்டா, "இல்ல இது அர்ஜென்ட்டு. நம்ம வந்து அருந்ததி இருக்காங்க இல்லையா? ரிஷி அருந்ததிய போய் நம்ம பார்க்க போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ, இப்போ இருக்கிற கதை கேட்டுட்டு இருக்க அருந்ததி வந்து அ கிடையாது. அது மீனாட்சியோட அடுத்த பிறவி பிறவில வந்தது. இந்த ரிஷி அருந்ததி வந்து ஒரு கிரேட் ரிஷி. அது வந்து தேவஹூதி இருக்காங்க இல்லையா? இவங்களோட பாட்டி இருக்காங்க இல்லையா? சீதாமாத்தோட பாட்டி. அவங்களுடைய மகள்கள்ல ஒருத்தர் தான் இது அருந்ததி. சோ, அவங்க வந்து ஒரு ரிஷியா இருந்தவங்க. அந்த டைம்ல. சோ, அதனால இவங்க வந்து அவங்கள போய் சந்திக்கணும். அவங்க கிட்ட வந்து சில ஆலோசனைகள் பெற வேண்டியிருக்கு. உடனடியா நம்ம கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ, எதுக்கு அவங்க அவ்வளோ உடனடியா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, ஸ்ரீராமர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து கிளம்பணும். அவங்கள போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்றதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் வந்து உடனே அந்த ரதம் ஏற்பாடு பண்ணப்பட்டு, சில கார்ட்ஸ் வந்து இவங்க எங்க போனாலும் இவங்களுக்கு வந்து ஒரு பந்தோபஸ்துக்காக சில அ காவலர்கள் வருவாங்க இல்லையா? சோ அவங்களோட சேர்த்து எல்லாரும் வந்து இவங்க எல்லாம் வந்து போறாங்க. அதுக்கப்புறம் வழியில தேவைப்படும். ஏன்னா வந்து பயணம் அப்படின்னும்பொழுது அப்பல்லாம் வந்து ஹோட்டல்ஸ்லாம் இருக்காது. நம்ம இப்ப ஜர்னில போற மாதிரி. அதனால அவங்க வந்து பழங்கள், தண்ணி இது போல விஷயங்கள் எடுத்துட்டு போவாங்க. சோ அதுக்கப்புறம் அரண்மனையில இருந்து கிளம்பி போறாங்க. ஸ்ரீராமர் விழிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து கிளம்பி அங்க போய் ஆ சேர்ந்துடுறாங்க. ஏன்னா, அவரு வந்து இவங்க முகத்துல இருக்கிற அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ பார்த்தாருன்னா, அவரும் வருத்தப்படுவாரு அப்படின்றது காரணத்துக்காக இவங்க போறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலா அந்த ரிஷி அருந்ததி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வசிஷ்ட ரிஷி இருக்கிறார் இல்லையா? அவருடைய மனைவி தான். அதாவது வசிஷ்டர் தான் வந்து ஸ்ரீராமருடைய குடும்பத்துக்கு அவரு வந்து ஒரு ராஜகுரு மாதிரி இருக்காரு. ஸோ, அவங்களுடைய மனைவி தான் வந்து அருந்ததி. இவங்க 2 பேரும் வந்து அந்த ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. அவங்களுடைய இருப்பிடத்துக்கு போறாங்க. ஆக்சுவலா எப்போ வந்து இவங்களோட பாட்டி தான் தேவஹூதி இல்லையா? அதாவது முற்பிறவிகள்ல சீதா மாதாவோட பாட்டி தான் தேவஹூதி. அதனால தான் இவங்க தாதி தாதின்னு கூட அவங்கள கூப்பிடுவாங்க இல்லையா? அவங்களோட பெண் அப்படின்னா, இவங்களோட அம்மாவும் வந்து அவங்களுடைய மகள் தான். ஸோ அதனால ஆக்சுவலா அருந்ததி ரிஷி வந்து இவங்களுக்கு பெரியம்மா முறை தான் ஆகுது. அதே நேரத்துல அந்த ஒரு ராஜ குடும்பத்துக்கு வந்து அவங்க ஒரு ராஜகுருவோட மனைவியாவும் இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து கிளம்பி அந்த அந்த ரதத்துல வந்து போயிட்டு பார்க்க போம்பொழுது, அங்க வந்து 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. 2 ரிஷி பெண்கள் வந்து நின்னுட்டு இருக்காங்க. 2 பெண்கள் ரிஷிமார்கள் இருக்காங்க. அப்போ வந்து அந்த அ அருந்ததி ரிஷி இருக்காங்கல்ல, அவங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்க இன்னொருத்தர பார்த்த உடனே, சீதா மாதாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு, அவங்க வந்து உடனடியா அந்த சேரியட்ல இருந்து அந்த ரதத்துல இருந்து கீழ இறங்கி போயிட்டு அந்த பெண்மணிய வந்து அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. இப்ப வந்து அ இந்த பணிப்பெண்ணுக்கு வந்து ஒண்ணும் புரியல. அவங்க யாரா இருப்பாங்க? எதுக்கு சீதா மாதா வந்து அவங்களுக்கு மேல இவ்ளோ ஒரு அன்பா இருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிக்கிறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது. இவங்க வந்து ரிஷி கியாதி அப்படின்றது. கியாத்தினா யாரு? பார்கவியோட அம்மாவா இருந்தாங்க இல்லையா?
பார்கவி மனித பிறவி, அதாவது சீதா ஒருத்த முற்பிறவி மனித பிறவியா இருக்கும் பொழுது சீதா மாதாவோட அப்ப அவங்களுடைய அம்மாவா இருந்தது தான் இந்த கியாதி அப்படின்ற ரிஷி. சோ இந்த ஜென்மத்திலயும் அவங்களுக்கு நினைவுல இருக்கு தன்னுடைய அம்மாவும் அப்படி முற்பிறவில இருந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கட்டி தழுவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கதான் வந்து ரிஷி பிருகு உடைய முதல் மனைவி கூட சீதா மாதாவோட அந்த பிறவியில அம்மா கூட. அப்போ வந்து இவங்க சொல்றாங்க. அதாவது அந்த கியாதி ரிஷி இருக்காங்களே, அவங்க சொல்றாங்க, "உனக்கு ஞாபகத்துல இருக்கா? உனக்கு நினைவுல இருக்கா? நான் அந்த சாபத்த வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஏன்னா வந்து முழுக்க அந்த சாபம் வந்து ஜாஸ்தியா பலிக்கக் கூடாதுன்னு அதோட வீரியத்த வந்து நான் குறைச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. அப்போ வந்து சீதா மாதா ஆமா சொல்லிட்டு, "ஞாபகம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தன்னுடைய வயிற்று மேல வந்து அந்த குழந்தைகள அவங்க சுமந்துட்டு இருக்காங்கல்ல, இப்ப வந்து கருவுற்று இருக்காங்க இல்லையா? அதனால தன் அம்மாவோட கைகள எடுத்து தன்னுடைய வயிற்றின் மேல வைக்கிறாங்க. வைக்கும்பொழுது அவங்களுக்கும் தெரியுது. ஓகே இப்ப வந்து இவங்க கன்சீவா இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்றாங்க, இப்போ நீ சொல்லியிருக்கிறல்ல ஆல்ரெடி அரண்மனையில என்ன சொன்ன நீ? நீ எப்படி வந்து ஃப்ரீயா எல்லா காடுகள்ல ஒரு திரிஞ்சு எங்க வேணா போகக்கூடிய சுதந்திரத்தோட இருந்த, இந்த விலங்குகள், அப்புறமா இங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் வந்து உன்னுடைய குடும்பமா நினைச்சு நீ வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஒரு காட்டுக்கும் காட்டுல நீ வந்து சுதந்திரமா திரியறது எப்படி விருப்பப்பட்டியோ, நீ எப்படி வளர்க்கப்பட்டியோ, அதே போல வந்து உன்னுடைய குழந்தைகளும் வளர்க்கப்படணும் அப்படின்றது நீ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆக்சுவலா இந்த உரையாடல் வந்து சீதா மாதாக்கும் அவங்களுடைய பணிப்பெண்ணுக்கும் நடந்த உரையாடல். அப்போ அந்த பணிப்பெண் யோசிக்கிறாங்க. நம்ம கிட்ட மாதா சொன்னது இவங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து சீதா மாதா கேட்கறாங்க. இது வந்து இவ்ளோ சீக்கிரம் நடக்கணுமா? அப்படின்றத கேட்கறாங்க. அதாவது இந்த பிரிவு அப்படின்றது ஸ்ரீராமர விட்டு பிரியறது. ஏன்னா இப்பதான் வந்து அவங்க 14 வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் இணைந்திருக்காங்க. அவங்க வந்து கருவுற்று இருக்காங்க. சோ இவ்ளோ சீக்கிரம் இந்த பிரிவு தேவையா? அப்படின்ற மாரி அவங்க வந்து யோசிக்கிறாங்க. சோ இதுல வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஒரு துன்பங்கள் வருது, ஏதாவது ஒரு விஷயம் நம்மகிட்ட நடக்குது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி நெறைய டீப்பர் ரீசன்ஸ் இருக்கும். ஆழ்ந்த காரணங்கள் இருக்கும். ஆனா வந்து நம்ம வந்து என்ன நினைப்போம்? எதுக்கு இப்படி நடக்குது? இப்பவே நடக்கணுமா? அப்படின்றது. ஆக்சுவலா வந்து நம்மளுடைய சோல் பிளான், நம்மளுடைய ஆன்ம திட்டத்தின்படி நம்ம வந்து நெறைய விஷயங்கள வந்து அ திட்டமிட்டு திட்டமிட்டு வந்திருப்போம். ஆனா வந்து இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அந்த விஷயங்கள மறந்துருவோம். அது எந்த டைம் அதுக்கு வந்து உகந்த நேரமோ, அந்த நேரத்துல அது நடந்தே தீரும். அதுன்றத வந்து நம்ம மறந்துட்டு, அந்த மாரி கேள்விகள் கேட்போம். ஸோ அதே போல தான் வந்து சீதா மாதா வந்து கேட்கும்பொழுது, இப்ப வந்து அந்த ரிஷி கியாதிலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நட்சத்திரங்களால இது வந்து ரொம்ப முந்தைய காலத்திலேயே வந்து தீர்மானிக்கப்பட்டது. எப்போ இதெல்லாம் வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு நேர்கோட்டுல வருது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டான ஒரு நேரம். அந்த நட்சத்திரங்கள் இணையற அந்த நேரத்துல அந்த எந்த டைம்ல அது நடக்கணும்னு இருக்கோ, அது ஏற்கனவே வந்து அது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. அதனால நீயும் நாராயணரும் தானே இத வந்து பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க வந்து எப்போ மனித பிறவி பிறக்கிறீங்களோ, அதுல இந்த குறிப்பிட்ட நேரத்துல இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க இல்லையா? சோ அதுபடி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து சீதா மாதா வந்து உணர்றாங்க ஒரு விஷயத்த என்னன்னா, இந்த ரிஷி பெண்கள் இருக்காங்களே, இந்த ரிஷிமார்கள் இருக்காங்க இல்லையா? இவங்க 2 பேரும் வந்து ஒரு மனிதர்களுக்காக, மனித குலத்துக்காக எவ்வளவு பெரிய தியாகங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இவங்களுக்கு புரியுது. அதாவது அருந்ததி ரிஷி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தன்னுடைய மகன்கள்ல வந்து ரிஷி விஸ்வாமித்திரர் வந்து மோட்சம் பெறணும், அவரு லிபரேஷன் வரணும், அவருக்கு முக்தி அடையணும் அப்படின்றதுக்காக இவங்களுடைய மகன்களையே வந்து இவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அ அப்படின்றது இவங்க தெரிஞ்சு இவங்களுக்கு நினைவுல வருது. அதேபோல ரிஷி கியாதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து தன்னுடைய பல குழந்தைகள வந்து இந்த தேவர்களுக்கும், அசுரர்களுக்கும் நடந்த அந்த அந்த பேட்டில் அந்த சண்டையில வந்து இவங்க இழந்திருக்காங்க. அப்போ எதுக்கு அதெல்லாம் நடந்தது? இவங்களுடைய அப்படிப்பட்ட ஒரு சாக்ரிஃபைஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேல் உலகங்கள்ல அதாவது செலஸ்டியல் வேர்ல்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மேல் உலகங்கள்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வரணும். ஒரு ஒரு சமநிலை ஏற்படணும். அது மூலமா தான் பூமியிலயும் சமநிலை ஏற்படும் அப்படின்ற காரணத்துக்காக பெரிய பெரிய ஒரு சாக்ரிஃபைஸ்லாம் இவங்க வந்து குடுத்திருக்காங்க. அப்படின்றத வந்து இவங்க உணர்றாங்க. சோ அவங்களுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாதே அப்படின்றத வந்து சீதா மாதாக்கு வந்து தோணுது. சோ அதுக்கப்புறம் வந்து ரிஷி கியாதி இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க இன்னொரு விஷயம்னா, இது இந்த சாபத்தின் காரணமா மட்டும் நடக்கல. இதுக்கு வந்து பின்னாடி வேற ஒரு பெரிய ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து முதல்லயே வந்து சபிக்கும் பொழுதே அவங்க அந்த சாபனைய வந்து குறைக்கிறதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்க பிரிவு வந்து மனித குலத்துக்கு, இந்த பூமிக்கே ஒட்டுமொத்த பூமிக்கு, பிரபஞ்சத்துக்கே வந்து நன்மை பயக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி அவங்க சொல்லியிருந்தாங்க. சோ அதனால
இது போன்ற ஒரு கல்விய வந்து நீ உன்னுடைய எதிர்காலத்துக்கு தேவைப்படுற அந்த கல்விய உன்னுடைய மகன்களுக்கும் நீ குடுக்கணும். அதுபோல ஒரு நல்ல பண்புகள் வந்து அவங்களுக்கு சொல்லி தரணும். அதுதான் வந்து எதிர்காலத்துடைய அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த பூமியில வந்து ஏற்கனவே இப்ப நடந்த போர் நடந்தது இல்லையா? இலங்கையில. சோ அந்த போர்னால வந்து அதோடைய அதிர்வுகள் வந்து முழுக்க இந்த பூமி ஃபுல்லா வந்து நெறைய மாற்றங்கள வந்து கொண்டு வருது. ஒரு அ சமநிலை இன்மைய வந்து கொண்டு வந்திருக்கு. சோ அத ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு அத சரி பண்றதுக்கு கூட வந்து தேவைப்படுது இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நீ காட்டு உயிரினங்கள், இந்த காட்டுல இருக்கிற அந்த வாழ்க்கை, அதுக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா, இப்ப வந்து மனிதர்களுடைய அந்த கட்டமைப்புகள் வந்து வளர்ந்துட்டே போகுது. அதனால காடுகள் வந்து நெறைய அழிக்கப்படுது. நீ வந்து அந்த அரண்மனையில இருந்தபடியே இதெல்லாம் உன்னால செய்ய முடியாது. இங்க வந்து நீ வந்து எந்த வேலை செய்றதுக்குமே உனக்கு வந்து எந்த ஒரு தடையும் கிடையாது. நீ வந்து சுதந்திரமா இது எல்லாத்தையும் செய்ய முடியும் அப்படின்றத வந்து சொல்றாங்க.